ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு முட்டை பணியாரம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குறைஞ்ச அளவு மாவு இருந்தாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 பணியாரம் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்குன்னு நான் தனியாக மாவெல்லாம் அரைக்கிறதில்லை. நான் அரைச்சி வச்சுருக்க தோசை மாவில் தான் நான் செய்ய போகிறேன். கடைசியாக இருக்க மாவை தான் நான் எப்போவுமே செய்வேன். இப்போ கரண்டி மூழ்கிற அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை தாளித்து விட்டுறலாம். இப்போது ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வதக்குனது அம்புடும் அந்த மாவில் கொட்டிடலாம். இனி நல்ல மாவு கூட அந்த வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுருங்க. 2 முட்டை அந்த மாவில் சேர்த்துருங்க. அப்போ தான் பனியாரம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதையும் சேர்ந்து மாவில் கலந்து விட்டுறலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பனியார குழி வச்சுக்கோங்க. கல் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் மாவை ஊற்றிடுங்க. மாவு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.